முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி முறைப்படி ஆட்சி செய்து மக்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரசன் மனித பிறவியாக இருந்தாலும் மக்களுக்கு கடவுளாக மதிக்கப்படுவான் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியும் கொடுத்த எங்கள் தலைவர் பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாமன்றத்தில் என்னுடைய முதல் பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் எங்கள் தங்க தலைவர், சிங்க தமிழர், தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முன்னேறிய முதல்வர். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒளிரும் விளக்கு, தமிழ்நாட்டில் இனி நிரந்தர கிழக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் போதாது. தமிழ் மொழியின் எல்லா வார்த்தைகளையும் கூட்டி நன்றிக்கு ஒரு வார்த்தை உருவாக்கினால் அந்த சொல்லையே அவருக்கு நான் காணிக்கையாக்க விளைக்கிறேன். ஏனென்றால் 1927 எனது பாட்டனார் திரு நஞ்சப்பத்தேவர் அவர்கள் முதலாக நீதி கட்சியில் கையெழுத்திட்டார். 1929 அவர் முதலாக பெரியாரை கோவைக்கு அழைத்து வந்து முதல் சொற்பொழிவாற்றியவர். அதற்கு பிறகு எனது தாத்தா திரு யூகேஎன் ராசு மற்றும் எனது தகப்பனார் ஆகியோர் கடந்த ஆண்டு வரை நாங்கள் ஒரே ஒரு கட்சியிலே தான் இருந்து வந்தோம். இன்று இந்த ஜனவரி மாதம்தான் நான் தலைவரை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். இதற்கு முன்னால் நிகழாத ஒரு பெரும் புரட்சியை எங்கள் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஜாதி, மதம், பணம் என்ற 3 இருந்திருக்கின்றன. எங்கள் முதலமைச்சர் ஜாதி கடந்து, மதம் கடந்து, பணம் கடந்து ஒற்றை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முந்தைய வரலாறுகளை முறியடித்திருக்கிறார். இந்த உலகத்தை காற்று மண்டலம் சூழ்ந்திருப்பது போல் தமிழகத்தை விஜய் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் இத்தனை தடைகளை சந்தித்த தலைவன் நீங்கள் மட்டுமே. சோதனையின் கொம்பை ஒடித்து சாதனை ஆக்கினீர்கள். நீங்கள் பாடிய பாடலே நினைவுக்கு வருகிறது. புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. தீமைக்குள்ளும் நன்மை கண்டறியும் உங்கள் போர்க்குணம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற அரசை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் சொல்கிறார்கள், விவசாய பெருமக்கள் சொல்கிறார்கள், தங்க தாய்மார்கள் சொல்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், அரசு அலுவலகங்களை அணுகுகின்றவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாயம், லஞ்சம் என்ற போய் ஒளிந்துவிட்டதே. லஞ்சம் வாங்கவும் லஞ்சம் கொடுக்கவும் அஞ்சுகிறார்களே. இதுவல்லவோ ஆட்சி, இதுவரை காணாத காட்சி, இதுதான் தமிழகத்தின் மாட்சி. இந்த ஆட்சிக்கு வேண்டும் நீட்சி என்று கடைசி குடிமகன் நினைக்கிறான். இந்த புரட்சியை செய்த புதுமை தலைவர், புரட்சி செம்மல் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்க எப்பவுமே டென்ஷனா. வெயிட் 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 உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க, உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்தல இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தோழர்களுக்கு
ஒன்னு சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சு இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க, உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க, தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு, உட்காருங்க. அங்க இருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியா இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியா வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னாரு அவர், நீங்க கூலா இருக்கீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்க மிகவும் கூலா தான் இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் கூலா தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும் போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பாக்குறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேற எந்த அர்த்தத்திலையும் நாங்க எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ போன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்க முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சு நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். சுகுமார் பேசுங்க. நீங்க நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்க உட்கார்ந்து இருக்கலாம். நீ குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுத்திக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் இருந்தார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறிய அனுப்பி நாங்கள் பண்ணிடுறோம். அதேபோல எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம் விளக்கம் வேண்டாம். உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் போதும் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க முடிச்சிருங்க. ஏன்னா நீங்க சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இப்போ ஒருத்தர் அங்க பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்க பின்னாடி முன்னாடி எல்லாம் வேண்டாம், என்ன பார்த்து எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. இல்ல, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்ல. அதாவது என்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்க அது சொன்ன நீதிநிலை அறிக்கை வேணாம் பேசுங்க. நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களா இருக்கிறதுல எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதுல நான் தவறா எந்த கருத்து நான் சொல்ல. நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துகிட்டாங்கிறது தான் நான் சொல்றேன். நான் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம், இப்ப அவர் இல்ல அவரை திருத்தி கொள்ளுகிறப்ப நீங்க விடுங்க. ஐ கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். எனவே நீங்க அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 70 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்க வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதிலே இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதிலே இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர், அங்க விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுவோர் கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்பு உறுப்பினர் சுகுமார், விவாதத்துக்கு வாங்க. பொருள் குறித்து பேச ஆரம்பிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சூலூர் தொகுதியின் எனக்கு வாக்களித்து என்னை இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் எனக்கு வாய்ப்பளித்த எனது சூலூர் தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சூலூர் தொகுதியின் 900 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர சோழன் என்பவரால் ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டி வைக்கப்பட்டது. அது தற்போது சிறிய குளம் பெரிய குளம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 400 ஏக்கர் அளவில் இருந்த இந்த குளமானது தற்சமயம் ஒரு 240 ஏக்கர் குளமாகவே இருக்கிறது. இந்த குளமானது ஒரு கழிவு நீர் உள்ள போய் ஒரு 3 அடி வரைக்கும் செக்மெண்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற தோப்பு கூட காஞ்சு இருக்கிற அளவுக்கு இருக்கிறனால அதை அந்த ஒரு சுற்று வட்டாரம் 16 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நீர் ஊற்றுவல் போகாததின் காரணமாக ஒரு விஷத்தன்மையா மாறி பறவையே குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கு. அதை தூர்வாரி தரும்படி நமது அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சூலூரில் இருந்து தெற்கே ஜெய கிருஷ்ணாபுரம் வரை 35 கிலோமீட்டர் 2005 குடிநீர் 2005ஆம் ஆண்டு குடிநீர் பதிக்கப்பட்டது, குழாய் பதிக்கப்பட்டது. 2011 மக்கள் தொகைக்கேற்ப குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று 2 மடங்கு மக்கள் தொகை அதிகமானபடியால்
அந்த குடிநீரானது 45 நாளுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த பகுதியை கடந்து செல்கிறது. அதனால் குடிநீர் இணைப்பு மற்றும் புதிதாக ஏற்பட்ட நகரங்களுக்கு குடிநீர் வசதியை தர இயலவில்லை. மேலும் எந்த ஒரு தொகுதியின் எந்த மூலைக்கு சென்றாலும் இலவச பட்டா மற்றும் இலவச இடம் கேட்டு இன்னும் இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது என்றால் 40 ஆண்டுகளாக இருக்குது. 40 ஆண்டு வரை நாங்கள் இருக்கோம், இந்த இடத்துல குடிசை போட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து வீடு இல்லை, சொந்தமா இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, நாம ஆட்சிக்கு வந்து இன்று 91வது நாள். 91வது நாள். இதற்கு முன் ஆண்டவர்கள் ஏன் அந்த வேலையை செய்யவில்லை தான் என்னோட கருத்து. 40 ஆண்டு காலம் ஒரு குடிசையாக போட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 40 வருஷம் அவங்களுக்கு தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லா பக்கம் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட குறை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல? என்னோட தொகுதி எடுத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அந்த இதுல ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தல? எந்த இடத்துலயும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்ல. 20 ஊராட்சிக்கு மேல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்ல. முக்கியமா கண்ணம்பாளையம் சூலூர்ல பணம் கட்டியிருக்காங்க 1995லயே 10,000 ரூபாய் பொதுமக்கள் பணம் கட்டி அதுக்குண்டான ரெசிப்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆரம்ப சுகாதார நிலையம் இன்னைக்கு வரைக்கும் நிறுவல. 95ல அதுக்கு பின்னால எத்தனை ஆண்டுகள் இவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னு பாருங்க. ஏன்னா மக்களோட குறைய சரி செய்யாததோட விளைவுதான் நாங்க இன்னைக்கு 108 பேர் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூலூரில் போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ஒரு மேரேஜ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த சூலூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அதனால அந்த சூலூர்ல வந்து மையப்பகுதியில் ஒரு மேம்பாலமும், திருச்சி சாலையிலிருந்து கலங்கல் சாலை வரைக்கும் எல்லை அகலப்படுத்த வேண்டும் என்றும், கனியூர் டோல்கேட் அருகே சேலம் கொச்சின் சாலையிலிருந்து மாதப்பூர் சேலம் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்றும், இது இந்த மேற்கண்ட பணி வந்து CRIDP 2026-27 திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் சூலூரில் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக், இது வந்து அந்த தொகுதியில ஒரு அங்கிருந்து போறோம்னா ஒரு 40 கிலோமீட்டர் போனாதான் அரசு கலைக்கல்லூரி பாலிடெக்னிக். அப்ப வந்து அங்க போய் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பஸ் வசதியும் கம்மியா இருக்கு, போக்குவரத்தும். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து போன தடவை சேர்க்கை வந்து புதுசா சேர்க்கை வந்து 2000 பேர் மட்டுமே. ஆனா அப்ளிகேஷன் வந்து 30,000 பேருக்கு வந்திருக்கு. அப்ப அதனால வந்து அங்க ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பாலிடெக்னிக்கும் நான் வேணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவனாசி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் ஒரு 1900 கோடியில 2019 இது ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 90 நாள் மட்டுமே தண்ணி வந்து ஏரியாவுக்கு வரும். இது வந்து மிகப்பெரிய குளங்கள் அந்த வழியில் இருக்கு. அதுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த குளங்கள் தண்ணி வந்து சேர்றதில்லை. சேர்ந்தா மட்டும்தான் நிலத்தடி நீர் டெவலப்மெண்ட் ஆகும். சூலூர்ல வந்து தண்ணி பஞ்சம் நிறைய இருக்குங்க. ஏன்னா சூலூர் வந்து கோயம்புத்தூர்லயே மேடான பகுதி. அதனால வந்து அந்த அத்திக்கடவு திட்டத்தை வந்து நீர் செறிவூட்டும் திட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பண பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க, மெயின்டெனன்ஸுக்கு மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி தரும்படி கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தொகுதியில் வந்து தென்னை விவசாயம் மிக பெரிய அளவில் இருக்கு. தேங்காய் வந்து உரம் மற்றும் மூலப்பொருள் கூலி இதெல்லாம் சேர்த்தும் போது தேங்காய் வந்து விலை போறதில்லை. விலை வந்து வெறும் 46 ரூபா தான் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அந்த தேங்காய் மூலமா தேங்காய் எண்ணெய் விற்பனை அதிகரிக்கணும்னா அரசு கொள்முதல் செய்து நியாய விலை கிடைக்கும்படி கேட்டுக்கிறேன். நியாய விலை கடையில் தேங்காய் எண்ணெய் விற்கும் போது தென்னை விவசாயிகள் மிகவும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது. மற்றும் சூலூர் மற்றும் திருப்பூர் பகுதியை சேர்ந்த எங்களை விசைத்தறி உரிமையாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க எங்களோட தொகுதியும் பக்கத்திலையும். இவங்களுக்கு வந்து இவங்க மெயினான கோரிக்கை என்ன, வீடுகளுக்கு வழங்குற போல விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனலுடன் நெட் மீட்டர் கேட்கறாங்க. இது வந்து ரொம்ப நீண்டகால கோரிக்கையா இருக்கு. என்னோட ஒரு சின்ன இந்த சபைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். இலவச பட்டா கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நத்தம் புறம்போக்கு பிடிச்சி இடத்த போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்ப வீடு வேணும்னு கேட்டு வர்றாங்க. இதுக்கு பதிலா இடம் இருக்கிற அந்த நத்தம் புறம்போக்கிலேயே வந்து குடிசை மாற்று வாரிய திட்டம் மூலமா ஒரு ஏக்கரால வந்து ஒரு மீறி போன ஒரு 30 பேர்த்த வீடு இடம் தர முடியும். ஆனா வீடா கட்டினோம்னா ஒரு 200 பேர்த்துக்கு தரலாம். அதை வந்து அரசாங்கம் பரிசீலனைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு 2-3 நிமிஷம் கொடுங்க. முதல் பேச்சு இவங்க நிறைய குறுக்கிட்ட நிறைய கோரிக்கைகள் இருந்தால்
நிறைய நீங்க வந்து கோரிக்கை அவை குறிப்பு இல்ல அவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா அந்த அவை குறிப்பில் ஏற்றிடலாம். நீங்க வந்து சுருக்கமா முடிங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேங்க. இப்ப மெயினா வந்து கோயம்புத்தூரோட குடிநீர் ஆதாரம் 2 அணைகள் மட்டுமே. பில்லூர், சிறுவாணி. இந்த பில்லூர் அணை வந்து 1961 ஆரம்பிச்சு 67 கட்டி முடிச்சாங்க. இதுல வந்து ரொம்ப ஒரு 44.4 மில்லியன் கனமீட்டர் வந்து தண்ணீர் சேகரிக்கிற இடத்துல இப்ப 2023 ஆய்வின்படி 58.59% வந்து கொள்ளளவு இழந்திருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா சேரா இருக்குங்க. அந்த சேரை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷமா திட்டம் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து NOC கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மண் எடுத்து போடுறதுக்கு அதை வந்து கவனத்தில் கொள்ளும்படியும். ஏன்னா அந்த 58% நிறைஞ்சாலே கோயம்புத்தூரோட 99% தனி பிரச்சனை இருக்காது அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நான் ஒரு கலை கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். எங்க ஊருக்கு சினிமா வருமா என்று ஏங்கிய மக்களை எங்க ஊரே சினிமா வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்ட வைத்த திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணையும் மக்களையும் பெருமைப்படுத்தி கலை செய்தவர். அவருக்கு தமிழ்நாட்டு அரசின் சார்பாக தேனி மாவட்டத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு அரசு அவருக்கு ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும், அவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் கலை உலகினரின் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேச. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 40 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லையே ஏன் என்கிற வினா வைத்தார். அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்தார். இல்ல குற்றச்சாட்டு இல்ல கேட்கிறார். இவ்வளவு வருஷமா இல்ல 40 ஆண்டுகளாக ஆண்ட அரசுகள் ஏன் பட்டா வழங்கவில்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்கள் என்று இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்கு, மெய்கால் புறம்போக்கு, சுடுகாடு புறம்போக்கு, ரிசர்வ் புறம்போக்கு, சாலை ஓரங்களில் குடியிருப்போர், களம் புறம்போக்கு, இது போன்ற தடை செய்யப்பட்ட நிலங்களில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா ஒருபோதும் வழங்க முடியாது. அதே நேரத்தில் நத்தம் புறம்போக்கில் வருவாய்த்துறை அமைச்சர் உங்களுடைய பணி அவர் ஏற்று செய்கிறார். இப்ப அவர் அரசு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு முடியும். அதுவும் அல்லாமல் இதுவரை எங்களுடைய அரசெல்லாம் எங்கேயெல்லாம் பட்டா கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்கு அந்தந்த துறையிலிருந்து அந்தந்த மக்களுக்கு விளக்கம் போதுமான. மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நீங்க பேசுங்க. போதுங்க, விளக்கம் போதுங்க. இந்த விளக்கம் போதுமானது. உட்காருங்க. நீங்க இல்லைங்க, போதுங்க, இந்த விளக்கம் போதுமான. அவரு பாருங்க, நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கு சார். நீங்க சொல்லிட்டீங்க எந்தெந்த அடிப்படையில் பட்டா வழங்குவது சொல்லிட்டீங்க. அது போதுமான, அந்த விளக்கமே போதுமானது. போதும், உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போதும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் போன 40 ஆண்டு காலம் ஆண்ட அரசுகள் பட்டா வழங்கவில்லை ஏன் என்று கேட்டார்கள். போன 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 73,000 பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் 73 லட்சம் பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த இடம் பட்டா கொடுப்பதற்கு தகுதியான இடமா என்பதை முதலில் சரிபார்த்து அதை சொல்ல வேண்டும். பட்டா கொடுப்பதற்கு தகுதி இருக்கிற இடம், தகுதி இல்லாத இடம் என்று 2 வகை பிரிக்கிறவர்களுக்கே தெரியும். ஆகவே மாண்பு உறுப்பினர் அதை செய்வதே புத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு அரசாங்கமும் போட்டி கொண்டு ஒரு அரசாங்கத்தை விட ஒரு அரசாங்கம் கூட கொடுக்கறத முயற்சி இருக்கிறத ஒழிய குறைய கொடுக்கிற முயற்சி இருக்கிறது. நாங்கள் 73 லட்சம் பேருக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 73 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல 73,000
அப்புறம் 73 லட்சம் 73 லட்சம். இதுவரையும் தமிழ் சரித்திரத்தில் 73 லட்சம் பேர்கள் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு 73 லட்சம் பேர்ல இருந்தானே என்ன ஆகுறது நாடு? இல்ல பட்டா இல்லைங்கிறது பாருங்க. இருக்கின்ற இறங்குறங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லி முடிக்கிறேன் கேட்கணும். சொல்லி முடியுங்க. இல்ல 73 லட்சம் என்று சொன்னீர்கள். ஆகவேதான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். 7 லட்சம் கரெக்ட் இல்ல 23 லட்சம் சொல்றாங்க. அதனாலதான் கேட்கறேங்க. 74 லட்சம் எங்க இருக்குங்க? சொன்னதுனால 23 சொல்றார். 23 சொல்றார். மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் மாண்பு உறுப்பினர் உட்காரு. போதும், சொன்ன விளக்கம் போதுமானது. உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்தந்த ஆட்சி வருகிற பொழுது தகுதியானவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் தான் எல்லா அரசாங்கம் அப்படிதான் நினைப்பாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் 2006 2011 அந்த காலம் என்ன வருவாய்த்துறை அமைச்சர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று அதை தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடே பாராட்டுச்சு. ஒன்று. இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பேண்ட் இருந்தது. நகராட்சி பகுதியாக இருந்தால் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது என்று ஒரு பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவையில் வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளும் இந்த தடைய பேண்ட் எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, ஏன்னா உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா கோடிக்கணக்கா போகுது. இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருதா சொல்றோம். மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. என் தொகுதியில திருவெரும்பூர் பேரவைத் தலைவர்கள் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். எந்த இடமே இல்ல. கலெக்டருக்கு தெரியும் இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க. உண்மை பேசுறாங்க. உண்மை பேசுறாங்க. உட்காருங்க சார். சொல்லிட்டீங்க. உட்காருங்க பேசுறான். உட்காருங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. அவை முன்னவர் இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுக்கிறேன் சார். இருங்க. உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். இல்ல நான் ஒன்னும் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று குறிப்பிட்டார்கள். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை என்று சொல்லிடுறேன். முடிச்ச வரை கொடுங்க என்று குறிப்பிட்டார்கள். இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே பட்டா வழங்கியிருக்க கூடும். ஆனால் அதை அங்கே இருக்கிற பட்டாவை அது லேஅவுட் செய்து உங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பல இடங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார் பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி சார். ஒட்டுமொத்த விவாதத்திலிருந்து இந்த விவாதத்திலிருந்து மாண்பு உறுப்பினர்களும் மக்களும் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இருவேறு அரசாங்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பட்டா வழங்கப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கருத்திலிருந்து என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பட்டாவை எப்படி வழங்க வேண்டும் என்பதை பற்றி
மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை பற்றி ஆய்வு செய்து விரைவில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்னும் யார் யாருக்கு முறையான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கால்நடை அமைச்சர் சொன்னது போல பட்டா வழங்க இடம் இல்லையா அல்லது இன்னொரு உறுப்பினர் தவறாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் முறையான ஆய்வு செய்து சரியான இடங்களிலே முறையான பட்டா வழங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நான் கருதுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள், இந்த போலி பட்டா என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது.